ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, க்ரீன் சிக்கன் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு மல்லி, அதுக்கப்புறம் 4-5 பச்சை மிளகாய் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், எண்ணெய் ஊற்றி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, அதையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து நல்லா அதுக்கப்புறம் நம்ம நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்க சிக்கனை இதோடு ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கட்டும், நல்லா வதங்க விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் சேர்த்து அதோடு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதியும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி கொடுப்போம். சரியா? பச்சை வாசனை வராமல் நம்ம நல்லா அந்த ஸ்மெல் போகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சு அந்த ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நம்ம அதை கொதிக்க விடுவோம். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம இதில் மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக என்னென்ன மசாலா ஆட் பண்ணோம் அப்படின்னா, தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. அந்த பச்சை ஸ்மெல்லு போகட்டும், மசாலாவோட ஸ்மெல்லெல்லாம் போகட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணல இல்லையா, தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்றவங்க விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் நம்ம ஜாரில் இருந்த தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமேட்டு மூடி வச்சு நம்ம நல்லா கொதித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக புதினா இலையை ஆட் பண்ணி இறக்கினா நம்ம சிக்கன் ரெடி.